Chennai Silks RD sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar Velachery Krompet and Thiruvallur. அகரம் ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் பல வருடங்களாக வந்து சிவகுமார் சார் வந்து +2 10th வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு வர மாணவர்களுக்கு வந்து 5000 10,000 வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து பரிசு கொடுத்துட்டு இருந்தார். அன்னைக்கே சிவகுமார் சார் போட்ட விதை தான் இது. இன்றைக்கி வந்து சூர்யா அப்படிங்கிற ஆலமரமாக அது வளர்ந்து அகரம் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்லுது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சார் ஒரு நடிகனாக இருந்து இந்த சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சி அவர் வந்து யாருக்காவது வீடு வாங்கி கொடுத்துட்டாரு, கார் வாங்கி கொடுத்துட்டாரு, யாருக்கும் பணம் கொடுத்துட்டாரு, பொண்ணு கொடுத்துட்டாரு அப்படின்னா அப்படி கிடையாது. இது வந்து பல பேருக்கு வந்து கல்வி கொடுக்குறாரு. பேச்சில் பேசின பலருமே நீங்கள் இவ்வளோ நல்லது பண்ணுறீங்க, நல்லது பண்ணிவா கண்டிப்பாக விமர்சனம் வரதான் செய்யும், அதுவும் வந்துட்டு இருக்கு, நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓப்பனாகவே. ஆமாம், அதை தான் உண்மை. அதாவது வந்து இப்போ அந்த விமர்சனங்கள் வந்து தேவையா அப்படின்னா இந்தளவுக்கு விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய படம் வந்துச்சு நல்லா இல்லை அப்படின்னா வந்து அதை பற்றி விமர்சனம் பண்ணுறதுல தப்பே கிடையாது, எந்த தப்பும் கிடையாது. ஆனால் சூர்யாவுடைய படமே வர விடக்கூடாது, சூர்யாவோட படமே ஓட விடக்கூடாது, சூர்யாவை இண்டஸ்ட்ரியே இருக்க விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எப்படி சொல்கிறது, நல்ல விஷயங்கள் செய்கிறேங்கிற அகரம் ஃபவுண்டேஷன் உடைய விழா எதுக்கு தெரியுமா நடத்தினாங்க? நான் இத்தனை விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மக்களுக்கு சொல்ல வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் வந்து சூர்யாவுக்கு வந்துருச்சு. இன்றைக்கி பாருங்கள், சோஷியல் மீடியாவில் வந்து சூர்யா தான் ஹீரோ. சூர்யா சாருடைய அந்த அகரம் ஃபவுண்டேஷன் கிட்டத்தட்ட 15 வருஷத்தை நிறைவு பண்ணியிருக்கு. ஒரு மிகப்பெரிய விழா இப்போ கொண்டாடினாங்க. பார்த்து பலருமே ஆச்சரியப்படுறாங்க. ஆக்சுவலாக அப்பா வந்து சிவகுமார் சார் கூடயும் ஒரு நல்ல நட்பு இருந்தாங்க. ஆமாம், தொடர்ந்து இப்போ சிவகுமார் சாருடைய அறக்கட்டளை ஆரம்பிச்சு தான் இப்போ அகரம் வரைக்கும் வந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? சிவகுமார் சாரோட நீங்கள் பேசியிருக்கீங்களா? இல்லை, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி சிவகுமார் சார் எனக்கு ஃபோன் பண்ணார். சாயந்தரம் 4 மணிக்கு வீட்டுக்கு வா, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னார். நான் வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு டி நகர் வீட்டுக்கு, சூர்யா வீடு தான், சூர்யா வீடுன்னு சொல்லக்கூடாது, சிவகுமார் வீடு. அங்கே போயிருந்தேன். அங்கே வந்து சிவகுமார் சார் வந்து சின்னதாக ஒரு காஃபியெல்லாம் கொடுத்து அவருடைய அதாவது அவர் பேசின ஸ்பீச்செல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மகாபாரதத்தை பற்றி பேசினது, அப்புறம் திருக்குறளை வச்சு நிறைய பேரோட கம்பேர் பண்ணி பேசின சில விஷயங்கள் அதெல்லாம் வந்து போட்டு காமிச்சார் டிவியில். உட்காந்து அவரும் பார்த்தாரு. அவர் பார்த்துட்டு அவர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட பாருங்களேன், அதாவது வந்து 85 வயசு கிட்ட ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு 84 நினைக்கிறேன். 84 வந்து ஒரு குழந்தை மாதிரி வந்து எங்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணார். டே எப்படிடா இருக்குது, இது எப்படி இருக்குது, நான் நல்லா பண்ணியிருக்கேன், நான் நல்லா பேசியிருக்கேனா அப்படின்லாம் சிவகுமார் சார் கேட்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது நான் வந்து 80களின் தொடக்கங்களில் 82 83லாம் அப்பா டைரக்ட் பண்ணும்போது செட்டில் சிவகுமார் சாரை பார்த்துருக்கேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இமேஜாக இருப்பார். இப்போ குழந்த மாதிரி வந்து பல விஷயங்களை வந்து எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டார். அன்றைக்கி நிறையா விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வரைந்த ஓவியங்கள், அந்த புத்தகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காந்தி இதெல்லாம் வரைந்த ஓவியங்கள்லாம் வந்து பெரிய பெரிய புத்தகங்களாக வந்து வெளியிட்டிருக்காங்க சமீபத்தில். ஸோ அந்த புத்தகங்கள் இது ராஜபாட்டை அல்ல, இப்படி ஒரு 4-5 புத்தகங்கள் எனக்கு வந்து தொகுப்பு, அதை வந்து அவரே வந்து கைப்பட, அதாவது வந்து என்னுடைய பேர், என்னுடைய மனைவி குழந்தைக்கு பேர் மட்டும் கிடையாது, அப்பா அம்மா, அதுக்கப்புறம் என்னுடைய ஃபேமிலி, அப்புறம் தம்பியோட ஒய்ஃப் குழந்தைங்க, சிஸ்டர் ஒய்ஃப் குழந்தைங்க, டோட்டல் அந்த ஃபேமிலியே அதுக்குள்ளே எழுதி, அதாவது ஃபேமிலி ட்ரீ மாதிரி அதுக்குள்ளே எழுதி அன்புடன் சிவகுமார் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு தேதி போட்டு கொடுக்குறாரு. 5 புக்லேயும் உட்காந்து பொறுமையாக எழுதுறாரு. அதுக்கே 20 நிமிஷம் ஆகுது. அவரே கைப்பட மெதுவாக, அதாவது வந்து எங்கேயுமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல், ஒரு அடித்தல் திருத்தல் இல்லாமல் நிதானமாக எழுதி வந்து அது வந்து அன்பளிப்பு கொடுத்தாரு. அதனுடைய புகைப்படம் கூட இருக்குது எங்கிட்ட. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகுமார் சார் வந்து நான் தொடர்ந்து எங்கிட்ட தொலைபேசி தொடர்புலாம் இருந்துட்டு தான் இருக்காரு. அகரம் ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் பல வருடங்களாக வந்து சிவகுமார் சார் வந்து +2 10th வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு வர மாணவர்களுக்கு வந்து 5000 10,000 வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து பரிசு கொடுத்துட்டு இருந்தார். அன்னைக்கே சிவகுமார் சார் போட்ட விதை தான் இது. இன்றைக்கி வந்து சூர்யா அப்படிங்கிற ஆலமரமாக அது வளர்ந்து அகரம் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்லுது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சார் இதில் ரொம்ப முக்கியமாக பேச வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு நடிகனாக இருந்து இந்த சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சி அவர் வந்து யாருக்காவது வீடு வாங்கி கொடுத்துட்டாரு, கார் வாங்கி கொடுத்துட்டாரு, யாருக்கும் பணம் கொடுத்துட்டாரு, பொண்ணு கொடுத்துட்டாரு அப்படின்னா அப்படி கிடையாது. இது வந்து பல பேருக்கு வந்து கல்வி கொடுக்குறாரு. அதாவது தானத்திலே சிறந்த தானம் எது அப்படின்னா கல்வி தானம் தான். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து ஒரு அகரம் ஃபவுண்டேஷனுங்கிறத ஆரம்பித்து 15 வருஷமாக எந்த விதமான எப்படி சொல்கிறது நோக்கமும் இல்லாமல், அதாவது நோக்கம்னா நான் சொல்கிறது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், நாளைக்கு வந்து நம்ம அரசியல் போவோம் அது இது எதுவுமே இல்லாமல் இந்த சொசைட்டிக்கு நம்மளுடைய பங்களிப்பு என்ன, அதாவது வந்து
சூர்யா நடிகன் அப்படின்னு தான் எல்லாரும் பார்க்குறாங்க. நான் நடிகனை தாண்டி இந்த 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 நாட்டினுடைய பிரஜையாக இருக்கேன். இந்த நாட்டினுடைய பிரஜையாக இருக்கிற எனக்கு 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 தேவைகளுக்கு மேலே பணம் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அதை வந்து நான் எப்படி யாருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கையில் எடுத்து வந்து பண்ணியிருக்காரு. ஸோ பல பேர் கிட்டத்தட்ட 7000 மாணவர்களுக்கு மேலே இந்த 15 வருஷத்தில் படித்து வந்திருக்காங்க அப்படின்னா, அது முதல் தலைமுறை மாணவர்கள். அவங்க வந்து அடுத்து அவங்களுடைய ஜென்ரேஷனே வேறு மாதிரி மாறிடும். இதெல்லாம் வந்து இந்த புண்ணியம்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் எப்படி சொல்கிறது, காலங்காலத்துக்கும் வந்து சூர்யாவுக்கு இருக்கும், அவர் குடும்பத்துக்கு இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை வந்து சூர்யா வந்து இன்றைக்கி செஞ்சுருக்காரு. ஸோ அவரை வந்து பாராட்டணும். அவரை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க பல நேரங்களில். பார்த்தீங்கன்னா சூர்யா சொல்கிற கருத்துக்கு, ஜோதிகா சொன்ன கருத்துக்கு, இதுக்கெல்லாம் வச்சு பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறாங்க சோஷியல் மீடியா. நான் ஏற்கனவே இப்போ பேசும்போது சொன்னேன்ல, நிகழ்ச்சியில் பேசின பலருமே நீங்கள் இவ்வளோ நல்லது பண்ணுறீங்க, நல்லது பண்ணிவா கண்டிப்பாக விமர்சனம் வரதான் செய்யும், அதுவும் வந்துட்டு இருக்கு, அது நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓப்பனாகவே இல்லை. ஆமாம், அதை தான் உண்மை. அதாவது வந்து இப்போ அந்த விமர்சனங்கள் வந்து தேவையா அப்படின்னா, இந்தளவுக்கு விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய படம் வந்துச்சு நல்லா இல்லை அப்படின்னா வந்து அதை பற்றி விமர்சனம் பண்ணுறதுல தப்பே கிடையாது, எந்த தப்பும் கிடையாது. ஆனால் சூர்யாவுடைய படமே வர விடக்கூடாது, சூர்யாவோட படமே ஓட விடக்கூடாது, சூர்யாவை இண்டஸ்ட்ரியே இருக்க விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எப்படி சொல்கிறது, பயங்கரமான தாக்குதல்கள் வந்து அதாவது பல முனையிலிருந்து தாக்குறாங்க பார்த்தீங்களா, சோஷியல் மீடியாங்கிற ஆயுதத்தை பயன்படுத்தி. அது வந்து ரொம்ப தப்பு. அப்படி தாக்குதல் செஞ்சாங்கன்னா அதை வந்து நம்ம வந்து தட்டி கேட்கணும். சூர்யா ஒரு தமிழனை இன்னொருத்தன் வந்து தாக்குறான், அவனை தமிழானாவே இருக்கட்டுமே, நம்ம வந்து அதை எதிர்த்து கேட்கணும், அவனுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும். நல்ல விஷயங்கள் செய்கிறேங்கிற அகரம் ஃபவுண்டேஷன் உடைய விழா எதுக்கு தெரியுமா நடத்தினாங்க, நான் இத்தனை விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மக்களுக்கு சொல்ல வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் வந்து சூர்யாவுக்கு வந்துருச்சு. இன்றைக்கி பாருங்கள், சோஷியல் மீடியாவில் வந்து சூர்யா தான் ஹீரோ, ஹேஷ்டேக் சூர்யா அப்படின்னு போட்டு சூர்யா மை ஹீரோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. சூர்யா மை அண்ணா அப்படின்னு சொல்லி எல்லாரும் போய் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து சூர்யாவுடைய அகரம் தான் ஏதோ ஒன்று வச்சிருக்காரு போறாரு அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இத்தனை விஷயம் செஞ்சிருக்காரா அப்படின்னு யாருக்கும் தெரியல. வெளிப்படுத்தினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சூர்யா கொண்டாடுறாங்க. ஆனாலும் உள்ள ஒரு குரூப் வந்து என்ன செஞ்சிட்டாருன்னு வந்து வன்மையாக தாக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தாக்குதல்கள் வந்து நம்ம தான் வந்து தாக்குதல் பண்ணி அதை சரி பண்ணணும். இல்லை, ஆக்சுவலாக இப்போ எதிர்வினையாக நிறைய பேர் பேசுகிறாங்க. அவங்க யார் தான் சார், அரசியல் ரீதியாக வந்து பண்ணுறாங்களா, இல்லை இவர் செய்கிறது நல்லது பிடிக்காமல் வந்து பண்ணுறாங்களா? சார், நல்லது பிடிக்காமல் பண்ணுறாங்களான்னா எல்லா நடிகர்களுக்கும் அந்த தாக்குதல் வந்திருக்கணும். இப்போ ரஜினிக்கு வந்திருக்கணும், விஜய்க்கு வந்திருக்கணும், கமலுக்கு வந்திருக்கணும், தனுஷ்க்கு வந்திருக்கணும், எல்லாருக்கும் வந்திருக்கணும். யாருக்குமே வரலையே. யாருக்குமே வராத தாக்குதல் எதுக்கு சூர்யாவுக்கு வருது? நான் வெளிப்படையாகவே பேசுகிறேன். சூர்யா நீட் பற்றி ஒரு கருத்து சொல்கிறாரு. அவர் வந்து நீ எப்படி நீட் பற்றி ஒரு கருத்து சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாங்க. சூர்யா ஒரு நடிகன், அது அவருடைய தொழில். அதை தாண்டி சூர்யா இந்த நாட்டினுடைய ஒரு பிரஜையாக இருக்கார். அவர் கருத்து சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது, கருத்து சுதந்திரம் இருக்குது, ஜனநாயக நாடு. அவர் கருத்து சொன்னதை வந்து இந்த அளவுக்கு வந்து எடுத்து தாக்கி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. சூர்யா மட்டும்தான் நீட்டுக்கு எதிர்ப்பாக தமிழ்நாட்டில் பேசுகிறாரா? மற்றவங்கெல்லாம் பேசல, யாருமே வந்து நீட்டுக்கு எதிர்ப்பாக கருத்து தெரிவிக்கலையா? அப்படி இருக்கும்போது சூர்யா மட்டும் எதுக்கு டார்கெட் பண்ணுறீங்க? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜோதிகா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, அதான் உண்மை. பிறப்பால் அவங்க ஒரு இஸ்லாமியராக இருக்கிறதுனால, அதாவது கோயிலுக்கு கொடுக்குற அந்த பணத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு, பள்ளிக்கூடங்களுக்கு கொடுங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து சொன்னாங்க. ஸோ அந்த கருத்து வந்து சரியான கருத்து தான் நான் பார்க்குறேன். அந்த கருத்தில் எந்த தவறும் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஜாதி மதமெல்லாம் நம்ம எந்த சூழ்நிலையும் பார்க்கறது வந்து மிகப்பெரிய தவறுன்னு பார்க்குறேன். இப்போ வந்து ஒரு ஆணவ கொலை, கவினுடைய ஆணவ கொலை எதனால் நடந்துச்சு, அதை நம்ம எந்த அளவுக்கு கண்டிச்சிட்டு இருக்கோம், எத்தனை தூரம் வந்து நம்ம அதை எதிர்த்து போராடினாலும், எத்தனை கண்டிப்பு நம்ம பண்ணாலும், எத்தனை எதிர்ப்பை நம்ம காட்டினாலும் தொடர்ந்து வந்து அந்த மாதிரியான கொலைகள் வந்து நடந்துக்கிட்டு தானே இருக்குது. அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜாதி மதம் இதெல்லாம் வந்து நீங்கள் ரத்தத்துக்குள்ளே ஏற்றுறீங்க. நீங்கள் பிறந்த குழந்தையிலேருந்து வந்து ஊட்டுறீங்க, தாய்ப்பால் வந்து ஊட்டி வளர்க்குற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் ஊட்டி வளர்க்குறீங்க. ஸோ அந்த ஒரு இந்தியா அப்படின்றது ஒரு ஜனநாயக நாடு. இந்த நாட்டில் வந்து எல்லா மதத்தினரும், எல்லா ஜாதியினரும், எல்லா மக்களும் சமமாக இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிற இடத்துல ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எடுத்து மேல் நோக்கி, அதாவது வந்து அவர் ஒரு இஸ்லாமியர் அப்படிங்கிறதுக்காண்டி அவர் சொன்ன கருத்து நீங்கள் எப்படி கோயிலை பற்றி சொல்லலாம் அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்டு, தப்பே கிடையாது, அதான் சொல்கிறேன், கேட்டு பெரிய லெவலில் அவங்களை வந்து தாக்குதல் நடத்தினாங்க. நான் ஒரு விஷயம் கேட்குறேன், கோயிலுங்கிறது என்னங்க? அது ஒரு வழிபாட்டு தலம். மசூதிங்கிறது என்ன? அது ஒரு வழிபாட்டு தலம். சர்ச்சுங்கிறது என்ன? அது ஒரு வழிபாட்டு தலம். அங்கே அதாவது ஒவ்வொரு மதத்தினரும்
கடவுள் அங்கே இருக்காங்கங்கிற நம்பிக்கையில் அங்கே தேடி போகிறோம். அப்போ கடவுள் இருக்காங்க நம்பிக்கை தேடி போகிறதுக்கு பேர் வந்து பொதுவாக வந்து அது வழிபாட்டு தலம். அப்படி இருக்கும்போது அவங்க அந்த வார்த்தை கோயிலுங்கிற வார்த்தை சொன்னதுனால அவங்கள பிடிச்சிட்டு பயங்கரமாக தாக்குனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெய்பீமில் அது வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அது வந்து ஒரு கேலண்டர் ஒரு விஷயம் வந்து பின்னாடி தெரிஞ்சிருச்சு. அதை டீகோட் பண்ணி பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து எங்களை வந்து நீங்கள் வந்து கேவலப்படுத்திட்டீங்க, அசிங்கப்படுத்திட்டீங்க இப்படிலாம் சொல்லி அவங்க ஒரு பக்கம் தாக்குதல் நடத்துகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சார், அதாவது வந்து இன்னைக்கு இது வந்து சூர்யாவுக்கு நடக்குது, நாளைக்கு நமக்கும் நடக்கும். ஏன்னா வந்து இந்த சுதந்திரங்கள் வந்து இந்த நம்ம நாட்டில், இந்திய நாட்டில், ஜனநாயக நாட்டில் இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பறிக்கப்படுது. அதாவது இன்னைக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, நான் அவங்கன்னு சொல்கிறது யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் நம்மளும் முன்மொழியணும்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்குது. அந்த கருத்தை சொல்கிறதுக்கு சுதந்திரம் இருக்குது. அதை சொல்லும் போது இதை சொன்னால் நான் திட்டுவேன், நான் சொன்னால் அடிப்பேன் அப்படின்னா நான் சொல்லுவேன் நீ அடி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதான் இந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலுமே அதை குடும்பம் கண்டுக்க மாட்டுறாங்க. நான் நல்லது செஞ்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க முன்னோக்கி போயிட்டே தான் இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு முன்னெடுப்பு. இன்னொரு விஷயம், அதாவது வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீட் பற்றி பேசி அது பெரிய சர்ச்சையாக போயிட்டுருக்கு. அந்த மேடையில் கமலஹாசனை விருந்தினரை கூப்பிட்டா அங்கே வந்து அவர் வந்து நீட் பற்றி மறுபடியும் பேசுகிறாரு. அவர் யதார்த்தமாக தான் பேசுகிறாரு. அவர் ஒரு அரசியல்வாதியாக மாறிட்டார். அவருடைய அரசியல் பார்வை அது சரியான பார்வை. அதை வந்து அவர் வெளிப்படுத்துகிறாரு. பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பேசுகிறது அதை ஒரு பக்கம் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறது? அது விமர்சனங்கள் நல்லது பண்ணால் வந்துக்கிட்டு தானே இருக்கும். ஸோ ரொம்ப நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. தேங்க்யூ சார். நன்றி. Chennai Silks RD Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar Velachery Krompet and Thiruvallur.